ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அதுவும் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை 2025. ඕගස්ට් 3 වෙනිදා 2025 රාත්‍රී පෝජන වේලාව. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. அதுவும் ஒரு முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஞாயிறு. ඒත් ඵල එක ඉරිදින ඇවිල්ලා මේ රාත්‍රී පෝජන ඉරිදා. எல்லாருக்கும் ஆண்டவருடைய கற்பனை தெரியும். සීල දෙනාමට දෙවියන් වහන්සේගේ ආඥාව දන්නවා. எல்லாருக்கும் கற்பனை தெரியும். 10 සීල දෙනාටම දන්නවා. 10 கற்பனைகள் இருக்கிறது. දස පනත දන්නවා. அது ரெண்டாக காணப்படுகிறது. ඒකෙන් දෙවෙනි එක තමයි ரெண்டாக காணப்படும். ඒක දෙකාකාර පේනවා. ஒன்று தேவனை அன்பு செய்ய வேண்டும். එකක් දෙවියන් වහන්සේව ප්‍රේම කරන්න ඕනේ. ரெண்டு சக மனிதனை அன்பு செய்ய வேண்டும். දෙවෙනි එක හාලපාල මිනිස්සුන්ට ප්‍රේම කරන්න ඕනේ. இந்த காரியத்திலே சபை வீழ்ச்சி அடைந்து விட்டது. මේ කාරණාවේ සභාව වැටිලා තිබෙනවා. சபையில் உள்ள கிறிஸ்தவ தலைவர்கள், ஊழியர்கள், மந்திகள் எல்லாரும் தேவனை அன்பு செய்கிறதாக இல்லை. සභාව ඉන්න ඇදලිවන්තයද සේවකයන්ද මේ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේම කරන්නේ නැහැ. சபாவின் நாயக்கியோ சபையில் இருக்க தலைவர்கள் அதை சொல்ல யோசிக்கிறாரு. சபையில் உள்ள தலைவர்கள், சபாவின் நாயக்கன், சபையில் உள்ள ஊழியக்காரர், சபாவை சேவைக்கு மந்தைகள், பெட்டலுவான் தேவனை அன்பு செய்கிறதாக இல்லை. දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්නේ නැහැ. அதே மாதிரி தேவனை அன்பு செய்யாதபடியினாலே சக மனிதர்களை அன்பு செய்ய முடியாது வாழ்கிறார்கள். දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්න බැරි නිසා ආලපාල මිනිස්සුන්වත් ආසේ ප්‍රේම කරන්න බැරුව ඉන්නවා. இதனால சபையின் நிலை ஒரு துக்ககரமான அவல நிலையாய் மாறிவிட்டது. මේ නිසා සභාව දුක් සහිත වෙලා තිබෙනවා. கடந்த கிழமையிலே நான் மாத கடைசியிலே மனித அன்பு கரை நிறைந்தது குறை நிறைந்தது என்று பேசினேன். ගිය සතියේ පාලකතුමා කතා කරා සභාව දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය අඩු වෙලා තිබෙනවා කියලා. கரை நிறைந்தது. ඒක මේ අපිරිසුදු වෙලා තිබෙනවා. குறை உள்ளதா இருக்கு. ඒක අඩුපාඩු වෙලා තිබෙනවා. ஆனா இப்ப சபை என்ற ரீதியில எல்லாரும் ஆண்டவருடைய அன்பு செய்கிறதுல வீழ்ச்சி அடைந்துட்டோம். අද සභාවේ ඇතුලේ දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්න තැනැත්තේ අපි වැටිලා තිබෙනවා. வாசிங்கள் மத்தேயு 22:37 இருந்து 40 வரை. මත්තේ සුභාරංචි 22 37 ඉඳලා අපි කියවමු. 37 ඉඳලා 40 වෙනකම්. 40 වෙනකම් කියවමු. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இயேசு அவனை நோக்கி, යේසුස් වහන්සේ ඌව බලලා உண்மையிலே அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்கிற ஒருவர். ඔව් ඇත්තම සැබෑව ඌව ධර්මිෂ්ඨයන් ලෙස පෙන්වන එකෙක්. அதே மாதிரி நாங்களும் நீதிமான்களாக நம்மை காண்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ඒ වගේම අපිත් සමහරක් වෙලාවට අපි ධර්මිෂ්ඨ වගේ අපි පෙන්눔 කරනවා. ஆனால் නමුත් கவனிங்க, හැවුම්කන් දෙන්න கற்பனைகளை அன்பு செய்ய வேண்டுமென அறிவை பெற்றிருந்தாலும் පනත අපි පිළිගන්න ඕන එක ක්‍රියා කරන්න ඕන කියලා තිබුණොත් அது நமக்கு தூரமாய்த்தான் இருக்கு. ඒක අපිට දුරස් ලෙස තිබෙනවා. நாங்க கரையில நிக்கிறோமா ஆழத்துல நிக்கிறோமா எனக்கு தெரியாது. අපි ජඹුරෙන් ඉන්නවද එළියෙන් ඉන්නවද කියලා අපිට දන්නේ නැහැ. கரையில இருக்கிறோமா අපි ගොඩ ඉන්නවද ஆழத்துல இருக்கிறோமா ජඹුර ඉන්නවද அல்லது ஆழமான சத்தியங்களை ஆன்லைன்ல கற்றுக்கொள்ளுகிறோமோ எனக்கு தெரியுது. ජඹුරු ලෙස දෙවියන් වහන්සේගේ වචන ඔන්ලයින් එකේ ඉගෙන ගන්නවද කියලා අපිට දන්නේ නැහැ. ஆன்லைன்ல பரலோகம் போக இயலாது. ඔන්ලයින් තුල ස්වර්ගයට යන්න බෑ. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. போன்ல எல்லா குப்பையும் இருக்கு. ෆෝන් එකේ සෑම දෙයක්ම තිබෙනවා. என்னுடைய பிரசங்கம் Facebook அப்படியே யூடியூப் ஊடாக போகுது. පාලකතුමාගේ දේශනාව Facebook YouTube ඇතුලේ යනවා. ஆன்லைன்ல பரலோகம் போயிடாது. ඔන්ලයින් එක බලන්න බෑ. சபையில இருந்தா சபைதான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். සභාව තුල හිටියොත් සභාව තමයි ස්වර්ගයට යන්නේ. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. இதே மாதிரி நாங்க இந்த அறிவை பெற்றிருந்தாலும் அந்த அறிவு எங்களுக்கு தூரமா இருக்கிறது. මේ වගේ දැනුමත් අපි ලැබලා තිබුණොත් ඒක අපිට දුරස් ලෙස තිබෙනවා. தங்கச்சி வாசிங்க 39வது வார்த்தை සිංහලத்துல. 39 සිංහලෙන්. මෙය හා සමාන දෙවෙනි එකක් තිබේ.
එනම් නුඹට මෙන් නුඹේ අසල්වැසියාට ප්‍රේම කරව යනුය. உன் தேவனை அன்பு செய், දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්න. இரண்டாவது உன்னிடத்தில் உள்ள பிறன அன்பு செய். අසල් වාසී දෙවෙනි එක අසල් වාසී ප්‍රේම කරන්න. இத சும்மா ஒரு 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 பானை நாங்க சமைக்கிற பாத்திரத்துல 1 கிலோ அரிசி போட்டா ஒரு சோறு பதம் என்று சொல்லுவார்கள். එක පාත්‍රයක 1 කිලෝ හාල් දාලා තිබුණොත් ඒක පොඩි හැටයක්. அந்த ஒன்றை எடுத்து பார்ப்போம், அவிந்து இருக்கிறது. ඒ හැටයක් කරන් බලනවා ඒක මේ වෙල அதே තියෙනවා. மாதிரி முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலன், முழு மனதோடு என்று சொல்லும் போது මුල ආත්මේ බැලෙන්ද කියන්නේ ශක්තියෙන් කියනකොට அது என்ன அர்த்தம்? ඒ මොනවාද තේරුම? அது ஆழம் என்ன? ඒකේ ජඹුර මොකද්ද? கேளுங்க, நான் சொல்ற வார்த்தை. අහන්න. நமது முழுமையும் අපේ සම්පූර්ණම ஜீவனையும் ජීවිතයද உடமையையும் අපේ ரத்தரங் අපේ සීලම භාණ්ඩද வீடு සම්පත් சொல்லுங்க ஆமென். ආමෙන් ஆமென். ආමෙන්. நல்லா கேளுங்க. நமது முழுமையும் අපේ සම්පූර්ණද எங்களுடைய ஜீவனையும் අපේ ජීවනයේද நம்முடைய வீடோ வாகனமோ අපේ සම්පත් எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கிறது. සෑම දෙයක්ම හැතුල් වෙලා තිබෙනවා. நல்லா கேளுங்கள். හොඳට ඇහුම්කන් දෙන්න. நமது முழுமை, අපේ සම්පූර්ණ நமது ஜீவன், අපේ ජීවිතයේද உடைமைகள் අපේ සම්පත් எல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது. සෑම දෙයක්ම තිබෙනවා. இதனூடாக இந்த சொல்லப்பட்ட காரியத்தினூடாக நாங்கள் தேவனை அன்பு செய்வது இல்லை. අපි මේ ආකාර මේ හැතුල තුල අපි දෙවියන් වහන්සේ ප්‍රේම කරන්නේ නැහැ. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா நமக்கு என்று எதை நாங்க ஒதுக்க இயலாது. අපිටම කියලා අපිට වෙන් කරන්න බෑ. எல்லாம் கர்த்தரால் வந்தது. හැම දෙයක්ම දෙවියන් වහන්සේ තුල ආවේ. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. எல்லாம் கர்த்தரால் வந்தது. හැම දෙයක්ම දෙවියන් වහන්සේ. எல்லாமே கர்த்தருக்குரியது. හැම දෙයක්ම දෙවියන් වහන්සේටයි. எல்லாவற்றாலும் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். සෑම දෙයක්ම දෙවියන් වහන්සේ මහිමයටපත් වෙන්න ඕනේ. மண்ணை பிடிச்சிருந்தாலும் மண்ணோட பரலோகம் போக இயலாது. අපි වැලිය ඇල්ලුවතර ඒක තුලින් යන්න බෑ. எங்கட இடத்தை ஒரு 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 அடி பிடிச்சிருந்தாலும் அதோட பரலோகம் போக இயலாது. අපේ ඉඩම හල්ලලා තිබ්බොත් අර ඒකත් තුල අපි යන්න බෑ ස්වර්ගයට. ஆனா நம்முடைய முழுமை, நம்முடைய உடமை, நம்முடைய ஜீவன் எல்லாமே கொடுத்துத்தான் நாங்கள் ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும். අපේ ජීවිතයේද අපේ සම්පූර්ණ සම්පත්ත සෑම දෙයක්ම අපි දෙවියන් වහන්සේට දීලා තමයි ප්‍රේම කරන්න ඕනේ. கொஞ்சம் பாருங்க, පොඩ්ඩක් බලන්න. லோத்தை பாருங்க. ලෝත්ව බලන්න. லோத் என்ன செய்தான்? ලෝත් මොනවාද කරේ? அழியுது, ඒ විනාශ වෙනවා. அழியுது. විනාශ වෙනවා. அவனுக்கு அந்த இடத்தை விட்டு ஓடுறதுக்கு விருப்பம் இல்ல, திரும்பிட்டான். ඔව්ට ඉඩම දාලා යන්න බෑ. බැලුව පස්සට. ஆண்டவர்ட்ட கேக்குறான், இரக்கம் கேக்குறான், கொஞ்சம் கொஞ்சம்னு கேக்குறான். දෙවියන් වහන්සේ කරුණාව ඉල්ලනවා පොඩ්ඩක් කියලා. ஆனா லோத்துட மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணாயிட்டா. හැබැයි ලෝත්ගේ භාර්යාව පිටිපස්ස බලලා ලුණු කටයක් වෙනවා. நம்முடைய முழுமை, நம்முடைய ஜீவன், நம்முடைய உடைமைகள் கூட எங்கட இல்ல, எங்களுக்குரியதும் இல்ல. අපේ ජීවිතේද අපේ සම්පූර්ණද අපේ සම්පතද අපිට නෙමේ දෙවියන් වහන්සේගේ. அவருக்குரியது. දෙවියන් වහන්සේට. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. இதெல்லாம் கொடுத்துத்தான் ஆண்டவர் அன்பு செய்யணும். මේ සෑම දෙයක්ම දීලා තමයි දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්න அதுக்கு ඕනේ. நல்ல உதாரணம் யோபு 1:21 வாசிங்க. ඒකට උදාහරණයක් තමයි යෝබ් පළවෙනි පරිච්ඡේද 21 වෙනි පදය. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். எப்படி நாங்கள் அன்பு செய்ய வேண்டும்? කොහමද අපි ප්‍රේම කරන්න ඕනේ? நாங்க எப்படி வந்தோம், අපි කොහමද ආවේ? எப்படி போக போகிறோம்? කොහමද අපි යන්නේ යන්නේ? எதையும் கொண்டு வந்ததில்லை, எதையும் கொண்டு போக போறதில்லை. අපි කිසිම දෙයක් ගෙනාවෙත් නැහැ, කිසිම දෙයක් ගෙනියන්නෙත් නැහැ. எங்களுக்கு ஆண்டவரை அன்பு செய்யறதை விட பசித்தான் பெருசு. අපිට දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරමට වඩා අපිට බඩගින්න තමයි ලොකුයි. எங்களுக்கு உடைமை தான் பெருசு, අපිට සම්පත තමයි ලොකුයි. உடுப்பு தான் අපේ பெருசு, හැඳුම තමයි ලොකුයි. தொழில் தான் பெருசு, අපේ රැකියාව තමයි எங்கட ලොකුයි. உலக இச்சைகள் தான் எங்களுக்கு අපේ பெருசு. ලෝකේ දේවල් තමයි අපිට ලොකුයි. நன்றாக அழகாக தெளிவாக யோபு எழுதுகிறார். හොඳට පැහැදිලිව යෝබ්තුමා ලියනවා. நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன். මම මව කුසේ නිර්වස්ත්‍රේ මං ආවේ. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. கை சொல்லுங்க ஆமென். ஆமென். யாரும் போனோட வர இல்ல, பென்சிலோட வர இல்ல, லேசரோடும் பிறக்க இல்ல.
අපි හැමෝම අපි ෆෝන් එකද පැන්සල් ලේසර් තුල අපි ඒ අරන් ආවේ නැහැ. ஆனா சில நேரம் 6 விரலோட பிறந்தவன் இருக்கான். සමහරකට හැංගිලි 6කින් ඉපදුන කෙනෙක් ඉන්නවා. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. எத்தனை விரலோட பிறந்தான்? කීම හැංගිලිද? 6 விரலோட பிறந்தவன் இருக்கான். 6 වෙනි හැංගිලත් එක්ක ඉපදුන ஒரு කට්ටියක් கால் ඉන්නවා. இல்லாமல் பிறந்தவனும் இருக்கான். එක කකුලක් නැතුව ඉපදුන කට්ටියක් ஆனா நல்லா ඉන්නවා. கேளுங்க, நிர்வாணியாய் வந்தோ. හොඳට හැවුම්කන් දෙන්න නිර්වස්තයෙන් මම யோபு ආවේ. சொல்றா, எதையும் நான் கொண்டு வர இல்ல. යෝබ්තුමා කියනවා කිසිම දෙයක් මම ගෙනාවේ නැහැ. நிர்வாணியாய்த்தான் போக போகிறேன். නිර්වස්තර තමයි මම යන්න යන්නේ. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. கத்தர் கொடுத்தது. දෙවියන් වහන්සේ දුන්න அப்ப දෙයක්. கத்தர் கொடுத்த எங்களுடைய முழுமை, எங்களுடைய ஜீவன், எங்களுடைய உடமை, அது எல்லாத்தாலும் ஆண்டவரை அன்பு செய்கிறோமா? දෙවියන් වහන්සේ දුන්න සම්පූර්ණද ජීවිතයද සම්පතද ඒ තුලින් අපි දෙවියන් වහන්සේ ප්‍රේම කරනවද? கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். ස්වාමින් වහන්සේ දුන්නා, ස්වාමින් වහන්සේ ගත්තා. கத்தருக்கே ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. ஆமென். ஆமென். நாங்க எப்படி அன்பு செய்கிறோம்? කොහොමද අපි ප්‍රේම කරන්නේ? இன்றைக்கு எங்களால கேட்டுக்கொள்ளுங்க, எங்களால தேவனை அன்பு கூற முடியவில்லை. අද අපිට දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්න බෑ. இதனால சக மனிதனை அன்பு கூற முடியவில்லை. මේ හින්දා අසල් වාසන ප්‍රේම කරන්න බෑ. இன்றைக்கு திருச்சபையுடைய வேதனையான நிலை இதுதான். අද තබාව තුල දුක් සහිත දේවල් මේක තමයි. கடைசி காலத்துல வாழ்ந்து අපි கொண்டிருக்கிறோம். අන්තිම කාලේ ජීවත් වෙනවා. அன்பு தனிந்து போய் கொண்டிருக்கிறது. ප්‍රේමය හඩු වෙලා යනවා. விசுவாச துரோகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ඇදලිවන්ත ත්‍රෝගකම කරනවා. ஆண்டவரை எப்படி அல்லது ஏன் எங்களால் அன்பு செய்ய முடியவில்லை? ඇයි අපිට ප්‍රේම කරන්න බෑ? நாங்க கேட்டுக்கொள்ளுங்க, உலகத்திலே உள்ளவைகளை அன்பு செய்து விட்டோம். අපි ලෝකේ තිබෙන දේවල් අපි ප්‍රේම කරලා ඉවරයි. நான் கேட்டேன், ஏன் சிஸ்டர் சேர்ச்சுக்கு வர இல்லைன்னு. මම අහන හැයි සිස්ටර් සභාවට ආවේ නැත්තේ? புள்ள தூங்குது, எழுப்ப விருப்பம் இல்லை. ළමයා නිදිය ගන්නවා, මට නා කූදන්න බෑ. அப்ப ஸ்கூலுக்கு எழுப்புவேன். හැබැයි ස්කෝලේට අපි කූදනවා. இந்தியாவுக்கு போக்கல எழுப்பிடுவேன். ඉන්දියාවට යනකොට කූදනවා. ட்ரிப் போக்கல எழுப்பிடுவேன். ට්‍රිප් එක යනකොට අපි කූදනවා. நானும் புள்ள எலும்பு வரைக்கும் பிள்ளையோட படுத்திருக்கேன். මම දරුවා නැගිටිනකම් මම දරුවත් එක්ක නිදාගෙන ඉන්නවා. பிள்ளையோடு சேர்ந்து படுத்து போயிருவேன். ළමයාත් එක්කම නිදාගෙන යනවා. பிள்ளையோடு படுத்துருவேன். ළමයාත් එක්ක මෙම නින්දට යයි. எழும்ப மாட்டேன். නැගිටින්නේ නැහැ. நல்லா கேளு, හොඳට අහගන්න. எல்லாம் கர்த்தருடையது, கர்த்தருடைய மகிமைக்குரிய. සියලු දේ දෙවියන් වහන්සේට ගෞරව වේවා. இப்படி பேசினா பாஸ்டர் கெட்டவன். මේ ආකාරයේ කතා කරොත් පාලකතුමා නරකයි. கெட்டவர். නරකයි. பாஸ்டர் கெட்டவர். පාස්ටර් හරි නරකයි. ஒருவர்கிட்ட கேட்ட ஏன் சேர்ச்சுக்கு வரல? එක්කෙනෙක් හැව්වා හැයි සභාවට ආවේ නැත්තේ? ඉනා වුණා. அவன் என்னடா பொன்ஸ் போட பவுடர் போட்டு மில்ல, அவரோட சிரிப்பை பாருங்க. පවුඩරුත් දාලා නැහැ ඉනාව. ආගෙව්වා. திரும்ப சிரிக்க. ආහිනා වුණා. இல்ல, வைஃப் சொன்னாங்க இன்றைக்கு நாங்க கொஞ்சம் தூங்குவோம். නෑ භාර්යාව කිව්වා අද පොට්ටක් නිදාගමු. எல்லாம் கத்தரால் வந்தது. සෑම දෙම දෙවියන් වහන්සේ තුලින් ආවේ. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේ. இதனால தான் சபை இன்றைக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. මේ ඉඳ තමයි සභාව අද වැටිලා තිබෙන්නේ. இதனால தான் சபை வீல் சேர்ல இருக்கு. මේ ඉඳ තමයි සභාව අද වීල් චෙයාර් එකේ තිබෙන්නේ. வீல் சேர்ல இருந்தா நாங்க தள்ளுறோம். இப்ப අපි වීල් චෙයාර් එකේ ඉඳලා අපි තල්ලු කරනවා. ரெண்டு காலை எடுத்து அந்த ஸ்டாண்ட்ல வச்சிருக்கோம். කකුල දෙක අරන් ස්ටෑන්ඩ් එක අපි තියලා තිබෙනවා. செயல்பட முடியாதது. අපිට ක්‍රියා කරන්න බෑ. ஆண்டவர் அன்பு செய்ய முடியல. දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්න බෑ. ஏன்? හැයි? உலகத்திலும் உள்ளவைகளை அன்பு செய்து விட்டோம். ලෝකේ ආකාර තිබෙන දේවල්ට අපි ප්‍රේම කරලා ඉවරයි. இரண்டாவது மாம்ச இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், உலக இச்சைகள் நம்மை அசைத்து விட்டது. දෙවෙනි එක තෘෂ්ණා දේවල්, ලෝකේ තෘෂ්ණා දේවල්, මාംශේ තෘෂ්ණා දේවල් අපිට අපි පාලනය කරලා ඉවරයි. அசைச்சு விட்டது. ඒවා අපි සොලවලා ඉවරයි. மன்னிங்க, இன்னொரு வார்த்தையை சொல்றேன். සමාවෙන්න තව වචනයක් කියන්නම්. உங்களுடைய இருதயம் தேவனுக்கு தூரம். ඔබගේ හදවත දෙවියන් වහන්සේට දුර තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. இருதயம் ஒரு நடு மையம். අදවත් ඇවිල්ලා මැද තියෙන දෙයක්. சர்வத்துல நடு மையம். ශරීරයේ මැද තියෙන්නේ. அங்க இருந்தா எல்லாம் யோசனை, சிந்தனை எல்லாம் வரும். ඒ තුල තමයි කල්පනාව සිතිවිලි හෙන්නේ. நீங்க வீட்டுல போய் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை வாசி பாருங்க, இருதயத்துல என்னென்ன வரும்னு பாருங்க. මතේ සුභාරචි ගෙදරට ගිහලා ඔයගොල්ලෝ කියවලා බලන්න හදවතේ තියෙන දේ මොනවාද හෙන්නේ කියලා. கடவுளுடைய வார்த்தையை விட்டு இருதயம் தூரமா இருக்குது. அதுக்கு கீழ்ப்படிய முடியாமல் தூரமா இருக்கு. அன்பு செய்யவும் முடியல. අපිට ස්වාමීන් වහන්සේ වචනේ හදවතෙන් දුර තිබෙනවා. ඒ
එම නිසා අපිට ප්‍රේම කරන්නවත් බැරුව ඉන්නවා. சில நேரம் என்ன நீங்க எதிராளியாய் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, සමහර කාලට ඔබ මාව විරුද්ධතාව බැලුවත් හරි කමන්නේ නැහැ. சத்துருவா பார்த்தாலும் பரவாயில்லை. சத்துரு ஆயிட்டீங்க. සතුරු හැටියට බැලුවත් හරි ප්‍රශ්නයක් නැහැ. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. உங்களுக்கு இது கடினமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ඔබට අමාරු තිබුණත් හරි ප්‍රශ්නයක් නැහැ. எனக்கு பிரச்சனையே இல்லை. මට කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. நாம் பண்ற பிரசங்கத்தை கத்தர் கேட்கிறார். මම කරනා වූ දේශනාව දෙවියන් වහන්සේ சொல்லுங்க අහනවා. ஆமென். ආමෙන්. யார் கேட்கிறா? කවුද අහන්නේ? கர்த்தர் கேட்கிறார். දෙවියන් වහන්සේ අහනවා. நாம் பண்ற பிரசங்கம் கத்தர் கேட்டுக்கொண்டிருக்கார். පාලකතුමා කරන දේශනාව දෙවියන් වහන්සේ அப்ப අහනවා. எங்கட இருதயம் தூரமா இருக்கு. අපේ හදවත දුර ලෙස තිබෙනවා. இன்னொன்று சொல்றேன், තව දෙයක්. எங்கட இருதயம் திருக்கும் கேடு நிறைஞ்சு இருக்கு. අපේ හදවත සෑම මේ නපුරු දේවල් තිබෙනවා. இதனால தேவன் அன்பு செய்ய முடியும். මේ නිසා දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්න බෑ. ஏசாயா தீர்க்கதரிசி மாதிரி சொல்லுகிறேன், ඒසායා අනාගත වතුර ඒ ගැන මම කියන්නම්. ஞாயிற்றுக்கிழமை வாயினால தேவனை சேருகிறோம், අපි අද අපේ මේ මුඛෙන් ඉරිදාට අපි දෙවියන් වහන්සේ නමස්කාර කරනවා. ஞாயிற்றுக்கிழமை வாயினால சேருகிறோம். අපි ඉරිදාට අපේ මුඛෙන් දෙවියන් වහන්සේ ළඟ එක් වෙනවා. இதுதாட்ட லங் வேணும் சேருகிறார். ඉරිදාට අපේ ඉරිදාට ලං වෙනවා. சனிக்கிழமை சேர மாட்டோம், සෙනසුරාදා ලං වෙන්නේ නැහැ. போயா சேர மாட்டோம், පොයට ලං වෙන්නේ නැහැ. தூக்கத்துல சேருவோம். අපි නින්දෙන් අපි ලං වෙනවා. கேட்டுக்கொள்ளுங்க, இன்றைக்கு இருக்கிற விசுவாசியுடைய அவல நிலை, ஊழியக்காரன் அவல நிலை, අද සේවකයන්ගේ හැදලිවන්තේ තියෙන தත්ත්වය මේක තමයි. இதுதான் சபையிட நிலை, මේක තමයි සභාවේ தත්ත්වය. இதுதான் தகப்பன்மாருடைய நிலை, මේක තමයි පියවරුන්ගේ தත්ත්වය. இதுதான் தாய்மாருடைய நிலை, මේක තමයි මව්වරුන්ගේ தත්ත්වය. இதுதான் வாலிபர்கள் வாலிப பெண்களுடைய நிலை, මේක තමයි තරුණයන්ගේ தත්ත්වය. இதுதான் பிள்ளைகளுடைய நிலை, මේක තමයි දරුවන්ගේ தත්ත්වය. இதுதான் சபையிட நிலை. මේක තමයි සභාවේ தත්ත්වය. ஒன்லி வாயினால சேருகிறோம். අපි මුකෙන් ලං වෙනවා. தேவனுக்கு தூரமா வாழ்றோம். අපි දෙවියන් වහන්සේගෙන් ඈත් වෙලා ජීවත් වෙනවා. இதனால பிறனை அன்பு செய்ய முடியும். මේ හින්දා අසල්වාසී අපි ප්‍රේම කරන්න බෑ. நன்றா கவனியுங்க, හොඳ නැවුම්කම් දෙන්න. எல்லா இருதயங்களையும் உள்ளுந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், හැම හදවතම දෙවියන් වහන්සේ මේ සෝදිච්ච කරලා බලන්නා වූ දෙවියන් වහන්සේ. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. அந்த நாட்கள்ல 78 77 76வது ஆண்டு 78 79 76 කාලෙදී 77வது ஆண்டு 77 මේ කාලේ பாஸ்டர் ரவீந்திரநாத் இந்தியாவிலிருந்து வந்திருந்தார். පාස රවීන්ද්‍රනාථන් කියලා ඉන්දියාවේ ඉඳලා පැමිණ සිටියා. அவர் பாடின பாட்டு இது. ඔහු ගායනා කරන ගීතය அவருடைய பாட்டு இல்ல இது, ඔහුගේ ගීතය அவர் නෙමෙයි. பாடின பாட்டு. ඔහු ගායනා කරව ගීතය. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ மோட்ச வாழ்வை பாராயோ. දරුවනේ ඔබගේ හදවත මට දෙනවද ස්වර්ගයේ බලනවද? கொட்டேனாவிலே குட்சபட் ஸ்கூலுக்கு குட்சபட் பாடசாலை அதுக்கு பக்கத்துல இருக்கிறது. කොටේනා ගුඩ් ෂෙපර්ඩ් මේ ස්කෝලේ ළඟ තිබෙනවා. அந்த ஒரு ஆலயத்தில் அவர் பாடும்போது ඒ දේවමේ ගායනා කරනකොට கிட்டத்தட்ட 2.5 வருஷம் 2.5 மணித்தியால மக்கள் அழுது புலம்புனாங்க. පැය දෙකමාරක් ඒ ජනතාවන් හැන්ඩිලා නමස්කාර කළා. மக்களுடைய இருதயம் திருக்கு நிறைந்ததா இருக்கிறபடினால මනුෂ්‍යයන්ගේ හදවත වෙනස් වුණා. மக்களுடைய இருதயம் தேவனை விட்டு தூரம் இருக்கிறபடினால, මනුෂ්‍යයන්ගේ හදවත දුර තිබෙන නිසා, வாயினால சேருகிறபடினால මුඛෙන් ලං වෙන නිසා மனம் திரும்புதல் இல்லை, පසුතැවිලි නැහැ, உணர்வு இல்லை, හැඟීමක් නැහැ, தேவனை கிட்டி சேர்கிற மாதிரி இல்லை. දෙවියන් වහන්සේ ලං වෙන එකක් නැහැ. யோபுவை பாருங்க, யோபுமாව බලන්න. கர்த்தர் தான் சாத்தான்ட்ட காண்பிச்சார் யோபுவை. ස්වාමීන් වහන්සේ තමයි සාතාන්ට පෙන්ව යෝබුව. பிசாசு இரண்டாவது, යක්ෂයා දෙවෙනි එක. கர்த்தர் தான் யோபுவை பார்த்தாயன்னு கேட்டார். ස්වාමීන් වහන්සේ තමයි යෝබුව බලලා ඇහුවේ. யோபுவை பல்லனைமை யோபுவை பார்த்தாயோன்னு கேட்டார். යෝබුව බැලුවද කියලා ඇහුවා. கர்த்தர்தான் காரணம். දෙවියන් වහන්සේ තමයි කාරණාව. சுகத்தை இழக்கிறான், සුවේ නැති කරගන්නවා, உடைமைகளை இழக்கிறான், සම්පත් නැති කරගන්නවා, பிள்ளைகளை இழக்கிறான். දරුවන්ව නැති කරගන්නවා. கர்த்தர் தான் காரணம். දෙවියන් වහන්සේ තමයි මේකට හේතුව. பிசாசு அல்ல, යක්ෂයා නෙමෙයි, கர்த்தர். ස්වාමීන් වහන්සේ. அவன் ஒன்றை சொல்லுகிறான்,
එක දෙයක් කියනවා. கத்தர் கொடுத்தார், ස්වාමින් වහන්සේ දුන්නා. கத்தர் எடுத்தார். ස්වාමින් වහන්සේ ගත්තා. நான் நிர்வாணியாய் வந்தேன், මම නිර්වස්තරෙන් ආවා. நிர்வாணியாய் போக போகிறேன். නිර්වස්තරෙන් යනවා. கத்தருக்கே දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. ஹalleluya. ஹalleluya. உன் கணவன் உனக்கு கர்த்தருடைய கிருபை, අද ඔබගේ ස්වාමී පුරුෂයා දෙවියන් වහන්සේ உன் කරුණාව. மனைவி கர்த்தருடைய கிருபை, ඔබගේ භාර්යාවේ ස්වාමීන් உன் වහන්සේ பிள்ளைகள் කරුණාව. கர்த்தருடைய கிருபை, ඔබගේ දරුවා ස්වාමීන් වහන්සේ කරුණාව. ஊழியக்காரர் கர்த்தருடைய கிருபை, සේවකයන් ස්වාමීන් වහන්සේ කරුණාව. மந்தைகள் கர்த்தருடைய கிருபை. පැටළුවන් ස්වාමීන් වහන්සේ කරුණාව. கர்த்தர் என்னை அழைத்தது சபையை கட்டவே ஒழிய சபையை உடைக்க அல்ல. ස්වාමීන් වහන්සේ මාව කැඳවේ සභාව ගොඩනගන්න මිසක් සභාව කඩන්න නෙමෙයි. ஒரு ஊழியக்காரன் சொன்னானா, එක සේවකෙක් ஒரு කිව්වා, விசுவாசி சொன்னாலா, එක හැදලිවන්තෙක් කිව්වා, சபைக்கு போகாதீங்க. සභාවට යන්න එපා. ஆ, හා சபைக்கு போகாதீங்க. සභාවට යන්න එපා. ஏன்? ඇයි? ஒருத்தரும் சரியில்லை. එක්කෙනෙක්වත් හරි නෑ. ஆண்டவுடைய சரீரத்துல தான் நாங்க அங்கங்களா இருக்கிறோம். අපි දෙවියන් වහන්සේ ශරීරයෙන් තමයි අපි ඉන්නේ. அது ஆண்டவுடைய சரீரம் சபை. දෙවියන් වහන්සේගේ ශරීරය තමයි සභාව. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. பவுல் வந்து சபையை துன்புறுத்த போகிறான். පෞල්තුමා සභාව පීඩාවට පත් කරන්නට යනවා. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னத்தான் அப்பா துன்புறுத்துற? එතකොට දෙවියන් වහන්සේ කියනවා ඔබ මාවයි ඔබ මේ පීඩා කරන්නේ. சபையை அழிக்க நினைக்கிற யாரா இருந்தாலும், கணவனாக மனைவியா பிள்ளைகளா இருந்தாலும் அழிவை சம்பாதிப்பாங்க. සභාව විනාශ කරන්න කවුරු හරි ඉතුවත් භාර්යාවද ස්වාමි පුරුෂ කවුරු හරි විනාශ කරන්න ඉතුවත් අපි තමයි විනාශ වෙන්නේ. நீங்க வந்து சபைக்கு போகாதீங்க. ඔබ සභාවට යන්න එපා. நீங்க உங்களுக்கு போன்ல தான் சபை பார்க்கலாமே. අද ෆෝන් එකේ සභාව බලන්න Online පුළුවන්. ல பார்க்கலாம். ඔන්ලයින් එක බලන්න පුළුවන්. இப்படிப்பட்ட திருக்கு நிறைந்த, அது ஊழியக்காரனா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், அது விச ஊசியா இருக்கு. මේ ආකාර දුෂ්ට සේවකයා නෙමෙයි ඇදලිවන්ත කවුරු වුණත් හරි කමන්නේ. சபையை உடைக்க நினைக்கிற, சபையை அசைக்க நினைக்கிற, சபையை தேவனுடைய திட்டத்தை விட்டு விளக்க நினைக்கிற எந்த விசுவாசியா இருக்காலும், எந்த விசுவாசியை அழிக்க பார்க்கிற யாரா இருந்தாலும் அழிந்து போய்விடுவார்கள். සභාවද සභා හැදලිවන්ත කවුරු කමන්න සභාව විනාශ කරන්න කඩන්න කැමති කවුරු හරි කමන්නේ ඔබ විනාශ වෙලා යනවා. கவனிங்க, හොඳට අවුම්කම් දෙන්න. பவுல் சொல்றான், நான் செத்த பிறவாவது, நான் போன பிறவாவது கொடிய ஓநாய்கள் சபைக்குள்ள வந்துருவேன். මම මැරුණාන් පස්සේ පෞල්තුමා කියනවා මේ සභාව තුළ මට පස්සේ මේ දුෂ්ට කට්ටිය මේ සභාව ඇතුළට එයි කියලා. கொடிய ஓநாய்கள், දුෂ්ට මිනිස්සුන්. ஓநாய்கள், ஓநாய், ஓநாய் சிங்களத்துக்கு දුර්කයෝ. முருகையோ சொல்றது மிருகம், ஓநாய், දුර්කය. දුර්කය. துர்க்கியா. கொடிய ஓநாய்கள் வந்துரும். பிழையான உபதேசங்கள், செழிப்பான உபதேசங்கள், කියන්නේ මේ වැරදි දේශනාවල් මේ සඵලවත් දේශනාව සභාව තුළ එනවා. வஞ்சிக்கிற ஆவிகள். වංචා කරන ආත්ම. சபை கர்த்தருடையது. සභාව දෙවියන් වහන්සේ. நானும் நீங்களும் கர்த்தருடைய சரீரத்தில் இருக்கிறோம். ඔයයි මමයි සභාවේ දෙවියන් கரங்களை වහන්සේ தட்டி ශරීරය. தேவனை மகிமைப்படுத்துங்க. අපි දෙවියන් වහන්සේ உற்சாகமாய் ස්තුති தட்டுங்க. කරමු. හalleluya. அழிவுக்கு காரணமா இராதீங்க. சபை கட்ட அவர் அன்பு செய்யுங்க. சக மனிதனை கட்ட மனிதன் அன்பு செய்யுங்க. සභාව මිනිස්සුන්ගේ ගොඩනගන්න අසල් වාසය ප්‍රේම කරන්න විනාශයට අයිතිකාර ලෙස වෙන්න එපා. இன்னைக்கு விசுவாசிகள், தேவ மக்கள் அந்த நடுக்கடல்ல தத்தளிக்கிற மாதிரி உணர்வற்று தங்கட யோசனைகள்ல இந்த ஓட்டத்தை ஓடுறாங்க. வேதம் வாசிக்கிறது குறைவு. අද හැදිලිවන්ත දෙවියන් වහන්සේගේ මිනිස්සු මොනවාද කරන්නේ? තමන්ගේ කැමැත්තට මූදේ මැද ඉන්නා වගේ ඒගොල්ලන් යනවා සභාවේ දෙවියන් වහන්සේ වචනේ කියන්න කැමති නැහැ. வசனம் கேட்க விருப்பம் இல்ல, වචනේ අහන්න කැමති නැහැ. வேதம் படிக்க விருப்பம் இல்ல. බයිබලේ කියවන්න කැමති නැහැ. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ஆமென். அநேக வெள்ளியும் பொன்னையும் பார்க்கலும் ஆண்டவர் கொடுத்த வேதம் நல்லது. ඕ සම්පත්තට වඩා දෙවියන් වහන්සේ දුන්නා වූ දෙවියන් වහන්සේගේ වචනේ මහත්. அதுதான் நடக்க வேண்டிய வழி. ඒක තමයි ගමන් කරන්නා වූ මාර්ගය. ஆமென். ஆமென். அதுதான் வெளிச்சம். ඒක තමයි එළිය. அதுதான் கண்ணாடி. ඒක තමයි කණ්ණාඩිය. தங்கட நாற்றங்களை மூடவும் தங்கட அக்கிரமத்தை ஒழிக்கவும் இன்றைக்கு சபை இல்ல, சபை வாழ்க்கை இல்ல. பரிசுத்தப்பட வேண்டிய காலத்துல வாழ்றோம். අද අපේ වැරදි දේ දුෂ්ටකමද වාන්න නෙමෙයි අපේ සුද්ධකම එළිදර කරන තමයි සභාව சில තියෙන්නේ. நேரம் உன் மனைவி கணவனை பற்றி இருக்கலாம். ඔබගේ සමහර භාර්යාව ස්වාමි පුරුෂයාලා මේ එයා ගැන හිතන්න පුළුවන්. එයා
එක්ක එළුම් වෙලා ඉන්න පුළුවන්. එයාත් එක්ක එළුම් ගැහැවිලා ඉන්න පුළුවන්. ගෑවිලා හරි වචන පාපයක් වගේ. பாப்பண்டா பச. පාපයක් වගේ. அதுதான் நடக்குது இப்ப. ඒක තමයි. கணவன் சில நேரம் மனுஷிய ஒட்டிக்கொண்டே இருக்கலாம். භාර්යාව ස්වාමි පුරුෂයාත් ළඟ எலும் வேலை. ඇලුම් වෙලා பிள்ளைகளும் அப்படி இருக்கலாம். ඒ වගේ දරුවත් එහෙම තමයි. ஆனா அவங்களோட வாழ்க்கை නමුත් ඔහුගේ ජීවිතේ திருக்கு நிறைந்தது கேடு நிறைந்தது. ඔහු දුෂ්ටකම පිරලා තිබෙනවා. திருக்கு நிறைந்தது கேடு நிறைந்தது. ඒක මේ කියන්නේ මේ நப்புரு தேவ නපුරු විදියට තිබෙන්නේ. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. இன்னைக்கு ஏன் ஆண்டவரை எங்கட முழுமையோடு எங்கட ஜீவனோடு எங்கட உடைமையோடு அன்பு செய்ய முடியலையே? අද හැයි අපේ ජීවනයේද අපේ සම්පූර්ණද අපේ සම්පත තුලින් දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්න බැරි. அண்டாள் மாதிரி இருதயத்தை ஊற்றினோமா? ඒ හන්නාල් වගේ අපේ අදවත වැගුරුවාද? தாவீது மாதிரி தேவனுடைய இருதயத்தை செய்ய துடிக்கிறோமா? දාවිද් වගේ දෙවියන් වහන්සේගේ හද තුල තියෙන වගේ අපි කරන්න කැමති වෙනවද? எஸ்ரா එස්රා தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துகிறார். තමන්ගේ හදවත හදා ගන්නවා. இன்னைக்கு அப்படியே 27 வருஷமா, அப்படியே 20 வருஷமா, அப்படியே 17 வருஷமா இருதய பக்குவமும் இல்ல, இருதயத்தை ஊற்றின மாதிரியும் இல்ல, ஆண்டோடைய இருதய விருப்பம் செய்ய விருப்பமும் இல்ல. අද අපි අවුරුදු 17ක් 20ක් ඒ වගේ අපි ඉන්නවා හද දෙවියන් වහන්සේගේ හදවත තුල කදේ කරන්න අපි කැමති නැහැ. ஏன்? හැයි 2 கட்டளை. පනත දෙකක්. தேவன அன்பு, දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමයි. ஆண்டவர் அன்பு செய். දෙවියන් වහන්සේට ප්‍රේම சக කරන්න. மனிதனிடத்தில் அன்பு செய். අසල්වාසී ප්‍රේම කරන්න. இப்ப பாப்போம் மற்றவன் அன்பு செய்கிறோமாண்டு. 1 யோவான் 4:20-21. එක යෝවාන් 4:20-21 අපි අසල්වාසී ප්‍රේම කරනවාද? வாசிங்க. කියවන්න. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கின்ற இந்த கட்டளையை அவராலே பெற்றிருக்கிறோம். 4:20-21. 4:20-21 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவர் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் கேளுங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று சொல்லுகிற ஒருவன் தன் சகோதரனை பகைத்தால் දෙවියන් වහන්සේව ප්‍රේම කරනවා කියලා තමන්ගේ සහෝදරයාව අපි விருத்தத்தாவ. අපි විරුද්ධ වුණොත් அவன் பொய்யன். என்ன பாருங்க பாருங்க. இப்ப බලන්න எத்தனை பொய்யர் இருக்கிறீங்க சபையில? කී දෙනෙක් බොරුකාරයෝ ඉන්නවද எத்தனை සභාවේ? பொய்யா இருக்கிற தலைவர்கள், கிறிஸ்தவ தலைவர்கள்? අද බෝ නායක බොරුවට ඉන්න කොච්චර දෙනෙක්ද? எத்தனை ஊழியக்காரர், කොච්චර සේවකයෝද? எத்தனை விசுவாசிகள்? කොච්චර හැදලිවන්තද? கேளுங்க கேளுங்க. ஆன. பாருங்க என்ன பாருங்க. இயேசு சிலுவையில காயப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு இருதயத்துல குத்தப்பட்டு இருந்த போது ඒසුස් වහන්සේ කුරුසියට පත් වුණාන් පස්සේ ඔහුගේ හදවත හැනිලා ඔහු කුරුසියට පත් වුණාන් පස්සේ பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறாள், இவளை மன்னியும். ඒසුස් වහන්සේ කිව්වා පියාණනි මෝ නොදනවත් කරනවා මොවුන්ව කමා කරන්න. அப்படின்னா நாங்க பொய்யர், එමනම් අපි බොරුකාරයෝ. பொய்யர். බොරුකාරයෝ. எங்களுக்கு விருப்பமானவர்களோடு நிக்கிறோம், எங்களுக்கு விருப்பமில்லாதவரோடு தூங்கு, அப்படியே எஸ்கேப். අපිට කැමැති කට්ටියත් එක්ක අපි ඉන්නවා, කැමැති නැති කට්ටියද බලලා අපි escape වෙනවා. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. சகோதரத்துல ஒரு குறை இருக்கு. සහෝදරයන්ගේ අඩුපාඩුවක් තිබෙනවා. කියන මංගාව වැරදි එකක් තියෙනවා. පාසකාව වැරදි දෙයක් තියෙනවා. ආමනේ ඔයා. මංගාව වැරද්දක් තිබෙනවා. நான் මම என்ன செய்யணும்? මොනවද කරන්න ඕනේ? இவர் உலகத்துல இல்ல, මෙයා ලෝකේ නෑ. இவர் நீதிமான். ඔව් ධර්මිෂ්ඨයා. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. அவர் திருந்தட்டும், ඔව් මේ පසුතැවිලි වුණාදෙන්. அவர் உணரட்டும். ඔව් ඇඟුණාදෙන්. உண்ட புருஷன் பொம்பளை கல்லனா இருந்தா ඔබගේ ස්වාමී පුරුෂයා ගැහැණු පස්සේ යනවා නම් ஒரு விசுவாசி அப்படிப்பட்டவனா இருந்தா ஏற்றுக்கொள்ள கடினம். ඒ වගේ ඇදලිවන්තෙක් හිටියොත් අපිට යාව බාර ගන්න අමාරුයි. நான் சொல்றேன் உங்களுக்கு தெளிவா කියන තේරුණාද? விளங்கிட்டா? තේරුණාද? உண்ட வீட்டிலே நிறைய நாத்தம் இருக்கு. ඔබගේ නිවසම ගොඩක් ගඳ තිබෙනවා. உண்ட வீட்டுல இருக்கு. ඔබගේ නිවසේ அடுத்தவன சொல்றதுக்கு நீ என்ன கடவுளா? අනිත් කට්ටිය කියන්න ඔබ මොකද මේ අනිත් කට්ටියට කියන්න ඔබ මේ දෙවිවරුන්ද? உபதவி வருது. ඔබ දෙවිවරුන්ද? உண்ட வீட்டிலே எவ்வளவோ கந்த நாத்தம் இருக்கு. ඔබගේ ගෙදර කොච්චර ගඳ තිබෙනවද?
இயேசு சிலுவையில் இருந்த போது ඒස් වහන්සේ කුරුසියට පත් වුණාම இவர்கள் அறியாமல் செய்கிறார். මොවුන් නොදන්නා இவர்களை உணர்த்தும், මොවුන්ට ඇඟෙන්න දෙන්නේ இவர்களை மன திரும்ப செய்யும். ඔවුන්ට පසුතැවිලි වෙන්න උදව් எப்பவும் කරන්න. உண்ட நினைங்க இயேசு சொன்ன இன்னொரு வார்த்தை இருக்கு. තවත් ඒස් වහන්සේ කියපු තව වචනයක්. இந்த விபசார சந்ததி, මේ වෛශ්‍ය ජනතාව இந்த உலகம் அதுல தான் கிடக்கு, ஊறிக்கொண்டு கிடக்கு. මේ ලෝකේ ඒකට තමයි වාල් වෙලා ஆனா තිබෙන්නේ. தேவனுடைய கிருபை, தேவனுடைய ரத்தம் எங்களை நீதிமான்களாய் மாற்றியது. தேவியான் வாசே கரங்களை கருணா- தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. දෙවියන් වහන්සේ කරුණාවෙන් உற்சாகமாய் දෙවියන් தட்டுங்க. වහන්සේ ලේ වලින් අපි නිදහස් වෙලා තිබෙනවා. நாங்க நீதிமான்கள், අපි ධර්මිෂ්ඨයෝ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். අපි පිරිසුදුපත් වෙලා ஆனா තිබෙනවා. எங்கட இருதயம் தூரமாயிட்டு, නමුත් අපේ අදවත දුර எங்கட තිබෙනවා. இருதயம் திருக்கு நிறைஞ்சிட்டு, අපේ අදවත දුෂ්ටකම තිබෙනවා. வாயினால சேருகிறோம். අපි මුකෙන් ලං වෙනවා. கடவுள் அன்பு செய்ய முடியல, ස්වාමීන් වහන්සේට ප්‍රේම කරන්න சக බෑ. மனிதனை பகைச்சு கொண்டு අසල්වාසිය අපි ප්‍රේම කරන්නේ නැහැ. இப்ப நாங்க பொய்யனா இருக்கோம். අපි දැන් අද බොරුකාරයෙක් වෙලා கேட்டுக்கொள்ளுங்க, பகையை சம்பாதித்து விட்டோம். අපි ගොඩාක් තරාවල් අපි අම්බු කරලා තිබෙනවා. பகை அது புகை. ඒ තරාව ඇවිල්ලා දුම් වගේ. இப்ப இதுல புகையை போட்டா உங்களோட கண்ணுக்கு எப்படி இருக்கும்? මේ දුම දැම්මත් ඔකට ඇස්වල කොහොමද තිබෙන්නේ? பக்கத்துல உள்ள ஆள் புகை, ඒ ළඟ ඉන්න එකනා මේ දුම எல்லாம் லங்க லங்க இன்னும் ஒக்கம துமை கிட்ட கிட்ட இருக்கலாம் புகை. எப்படி இருக்கும்? කොහොමද තිබෙන්නේ? கஷ்டமா தான் இருக்கு. අමාරු තමයි. அஞ்சலி அக்கா இருக்காங்க, අංශලි අක්කා ඉන්නවා. ஆ? நிம்ரோத் இருக்காரு, නිම්රොත් ඉන්නවා. அவரும் பகை, இவையும் புகை, அவையும் புகை. හොත් තරයි මොත් මේ දුම මෙයාත් දුම. கண்ணுக்கு எப்படி இருக்கு? කොහොමද ඇස්වල තිබෙන්නේ? தேவன் அன்பு செய்ய பழகுங்க, දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්න පුරුදු වෙන්න. எங்கட முழுமையோடு, අපේ මුළු හදවතින් මුළු முழுமை, අපේ සම්පූර්ණයෙන්ම எங்கட ஜீவனோடு, අපේ ජීවනයේද ஜீவனோடு, ජීවන තුල எங்கட உடைமையோடு, අපේ සම්පත් තුල அப்பதான் ஆண்டவர் அன்பு செய்ய முடியும். එතකොට තමයි දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්න පුළුවන්. ආමේන්. ආමේන්. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. எல்லாமே அவர்தான் நமக்கு. සෑම දෙයක්ම ඔව් තමයි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. எல்லாமே நீங்க தானப்பா, සෑම දෙයක්ම ඔබ எனக்கு තමයි எல்லாமே දෙවියනේ. நீங்க தான். මට හැම දෙයක්ම ඔබ තමයි. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. ஆமென். ආමේන්. இன்றைக்கு இருக்கிற நீ நாளைக்கு உயிரோடு இருப்பே இல்லையோ தெரியாது. අද හින්න අපි එට අපි ඉන්නවද කියලා දන්නේ නැහැ. நாளை என்று நமக்கு இருக்குமோ தெரியாது. அவருடைய கிருபையினால நாங்க நிர்மூலம் ஆகாதிருந்தா ஒரு நாள், එට දිනයක් අපිට තියෙනවද නැහැ අපි දෙවියන් වහන්සේ කරුණාවෙන් ඉටියොත්. கிருபை எங்கட ஜீவனை கூட்டினால் இன்னொரு நாள். කරුණාව තව දවසක් වැඩි කරොත් තව දවසක්. இப்ப இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். මේ වචනේ හැම දෙනවා කියමු. கலாத்தியர் 5:15. කලාති පොතේ 5 වෙනි පරිදි 15 වෙනි පදය. எடுக்கவே கஷ்டப்படுறீங்க என்ன? கலாத்தியர் 5:15. කලාතියර් 5:15. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்தீர்களா? இல்ல நீங்க பிழைச்சிட்டீங்க. கடித்து பட்சித்தீர்களா? என்னது எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். හැමදෙනාම ஏற்கனவே சொன்ன என்ன சொன்ன முதலாவது புகை, பக்கத்துல எல்லாம் புகைத்தான். ළඟ ළඟ ඉන්න ඔක්කොම දුම තමයි. பகை புகை. තරාව இப்ப දුම. உங்களோட வாயால கடவுளை சேர்றீங்க, அதுக்கு அடையாளம் இது. ඒක ඔයගොල්ලෝ මුකෙන් දෙවියන් වහන්සේ ලං වෙනවා. ඒක තරාවේ. இப்ப அந்த அதே வாயினால என்ன செய்றீங்கன்னு வாசிங்க எல்லாரும். ඒ මුකෙන් තමයි. ஒக்கமலா කියව 1 2 3. இது புதிய ஏற்பாட்டு வார்த்தை. මේක හලුත් කිවිසුමේ වචනය. பழைய ஏற்பாட்டுல கல்லுக்கு கல்லன்னு சொன்னாரு. පරණ කිවිසුමේ හැසට හැස, கல்லுக்கு கல், ගහලට ගහල, பல்லுக்கு பல்லன்னு சொன்னாரு. දතට දත, இரக்கமுள்ள தேவன் எழுதி இருக்கார். කරුණාව පිරුණාව දෙවියන් වහන්සේ লীලා තිබෙනවා. 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர் எழுதி இருக்கார். දාස් පරම්පරාවට කරුණාව දෙන්නාව දෙවියන් වහන්සේ লীලා තිබෙනවා. இப்ப දැන් நீங்க புகையா இருக்கிறீங்க. දුම ලැස්සෙක් තිබෙනවා ඔයගොල්ලෝ. இப்ப உங்களோட வாய் ஆளத்தான் தேவனை சேர்றீங்க. ඔයගොල්ලෝ මුකෙන් තමයි දෙවියන් වහන්සේ ලං වෙන්නේ. இதனால நீங்க ஒருவரை ஒருவர் கடிச்சு கொண்டிருக்கிறீங்க. මේ ඉඳ එක එකනා අපා ගන්නවා. ஒருவரை ஒருவர் கடித்து நீங்க ஒருவர் அழிக்கப்படாதபடி
பட்சித்தீர்கள் என்றால் அழிக்கப்படுவீங்க. එක එක්කෙනා ඔගලන් අපාගෙන මේ හිටියොත් මේ විනාශ වෙනවා කියලා කියනවා. அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதவன்னு எச்சரிக்கை. එක එක්කෙනා විනාශ වෙන්නේ නැතුව ඉන්න බලා உங்களோட ගන්න. வீட்டு வாசல்ல நியாயாதிபதி நிக்கிறான். ඔබගේ දොරකොඩ මේ විනිශ්චයකාරය ඉන්නවා. மனம் திரும்பலாட்டி மரணம். පසුතැවිලි නැත්නම් ඔගලන් මරණයට පත් වෙනවා. நீ மனம் திரும்பணும். පසුතැවිලි වෙන්න ඕනේ. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. ஆமென். ஆமென். ஒருவரை ஒருவர் கடிக்காதீங்க. එක එක්කෙනාව අපා ගන්න එපා. புகையோடு வாழாதீங்க. දුමක් ලෙස ජීවත් වෙන්න එපා. அழிவுல நிக்கிறீங்க. විනාශයෙන් ඉන්නේ. என்ன நான் சத்தியத்தை பேசணும், நீ திருந்தணும், இந்த கர்த்தர் இடத்துல கணக்கு கேட்க கூடாது. සත්‍යතාව කතා කරන්න ඕනේ. දෙවියන් වහන්සේ ගණන් අහන්න නරකයි. ඔයගලන් මේ පසුතැවිලි වෙන්න நீங்க ඕනේ. பாக்கியவான்கள். ඔබ එක භාග්‍යවන්තයෝ. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ஏன் ஆமென்? நீங்க பாக்கியவான்கள். ඔබ භාග්‍යවන්තයෝ. எப்பயாவது இந்த புகையை பார்த்துட்டீங்க, பகையை கண்டுட்டீங்க, கடிச்சு கொண்டுக்கிறீங்க, வாயினால சேர்றீங்க. ඔබ දුම බැලුවා එක එක්කෙනාව ඔයගලන් අපා ගන්නවා. දැන් ඔයගලන් මේ සතුරංග මේ වැඩි කරලා තිබෙනවා. பகையை பகைச்சிட்டோம். எனக்கு வேற மாதிரி விளங்குச்சு. சாத்தானோட சேர்ந்துட்டீங்கன்ற மாதிரி என்ன விளங்குச்சு. සාතන්ත එක්ක எல்லாம் කවුරුද? கவனிங்க. හොඳට අහුම්කන්. வானம் பூமி ஒளிந்தாலும் வார்த்தை ஒளியா. ආසයි පොළවයි විනාශ වුණොත් දෙවියන් වහන්සේගේ වචනේ විනාශ වෙන්නේ ஆண்டவருடைய නැහැ. வார்த்தையாகிய கண்ணாடியில உங்களை கொண்டு விட்டு இருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ වචනේ මේ කණ්ණාඩි ළඟ ඔයගලන් තබලා තිබෙනවා. எழுந்திருப்போமா? නැගිට සිටිමු.